டாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் அந்த ஒயிட் கலர் கோட்டும் ஸ்டெத்தோஸ்கோப்பும் தான் ஞாபகம் வரும். ஆனா ஏன் இந்த டாக்டர்ஸ் எல்லாமே ஒயிட் கலர் கோட் போட்டிருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சிருக்கோமா? இதுக்கு பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான சயின்ஸும் ஒரு ரத்தம் மிகுந்த வரலாறும் இருக்கு. அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் விக்னேஷ், வெல்கம் டு சைனஸ். ஆக்சுவலா இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த காலத்துல வந்து வெள்ளை கலர்லாம் போடல, கருப்பு கலர்ல வக்கீல் மாதிரி தான் கோட் சூட் போட்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பணக்காரங்க பிரஸ்டீஜ் மிகுந்த ஆட்கள்லாம் இந்த பிளாக் ஷூட் போடுறத பழக்கமா வச்சிருப்பாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு இலைட்டான பிரீமியமான ஃபீலிங் கொடுக்குங்கிறதுனால இந்த டாக்டர்ஸும் இந்த மாதிரி போடுறாங்க. பிளஸ் இந்த கருப்பு கலர்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த டாக்டர்ஸ்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து சர்ஜரிலாம் பண்ணுவாங்க கரெக்டா. ஸோ அப்போ அதை கிழிக்கும் போது மேல வந்து இந்த ரத்தம் படும் கண்டிப்பா அவங்க இப்படி ஒர்க் பண்ணும்போது. ஸோ அந்த ரத்தம்லாம் படும்போது பிளாக் கலர் அவ்வளோ ஈஸியாக வெளில காமிக்காது, டக்குன்னு வெளில தெரியாத மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளாக் கலர் ஸ்விட்ச் போட ஆரம்பிச்சாங்க. லேட்டர் பீரியட்ல அது என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த காலத்துல இந்த பேட்ஜஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி பெஸ்ட் டாக்டர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட்லாம் தரமாட்டாங்க. ஸோ உங்க மேல நிறைய ரத்த கரை படிஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு வகையான ஃபேமா மாற ஆரம்பிச்சது. பாரு இது எவ்வளவு பேருக்கு சர்ஜரி பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி கோட் சூட் ஃபுல்லா ரத்தமா இருக்கும், அப்போ ஏதோ பெருசா பண்ணியிருக்காருங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்க ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு பெருமையா மாறிச்சு இந்த டாக்டர்ஸ்க்கு எல்லாமே. ஸோ இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஷூட்டை வந்து துவைக்காம யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் சர்ஜரி பண்ணிட்டு அந்த ரத்தம் அப்படியே மேல படிஞ்சு கரையா இருக்கும், நான் அதை அப்படியே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பல மாசங்களுக்கு இது அப்படியே கண்டினியூஸா துவைக்காம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் வருஷங்கள்லாம் யூஸ் பண்ணதா வரலாறு இருக்கு. லேட்டர் என்ன ஆச்சு அப்படின்னா, சயின்ஸ்ல வந்து ஜெர்ம்ஸை பத்தி ஒரு ரிசர்ச் போய் அப்பதான் 1800s தாண்டும் போது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஜெர்ம்ஸ் வந்து நம்மளுடைய செல் மூலமா இன்ஜெக்ட் ஆகி உள்ள போயிடும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, நமக்கு இந்த காத்து மூலமா தான் பரவுது இந்த நோயெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. எப்ப நம்ம உடம்புல வந்து ஒரு கட்டு இருக்கு, உணத்தரோட சட்டையில வந்து அது அப்படி படும்போது அந்த பிளட்ல இருக்கிற செல் வந்து நம்ம உடம்புக்குள்ள போய் அதுவே ஒரு நோயை காசு பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்பதான் ஒன்று டாக்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. நாம பல பேரை காப்பாற்றோம்னா அதுல முக்காவாசி பேரை நாமளே கொலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேற ஒருத்தர் இருக்கிற நோயை நம்ம சரி பண்ணியிருப்போம், ஆனா அந்த காரம் நம்மளுடைய உடம்புல இருக்கு, அது அப்படியே உணத்தின் மேல படும்போது அதனால அதுக்கு இல்லாத ஒரு புது நோய் வந்து செத்து போயிடுறாங்க அப்படிங்கிறது புரிய வரவே டாக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒரு கவலைக்கிடமான இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஸோ இதனால டாக்டர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, பிளாக் கலர் ட்ரெஸ் தூக்கி போட்டுட்டு ஒயிட் கலர் சுட்ட போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்டா ஆப்போசிட். உங்க மேல ஒரு சின்னதா ஒரு புள்ளி பட்டுச்சுன்னா கூட இங்க நம்ம இருக்குன்னு காமிச்சு கொடுத்துரும். இது வந்து ஒரு கிளென்லினஸுக்கு ரொம்பவே கிளீனா இருக்கேன் பாரு. நானு என் மேல ஒரு துளி ஏதாவது பட்டுருந்துச்சு அப்படின்னா கூட நான் வந்து அதை உடனே கிளீன் பண்ணணும், இல்லைன்னா வேற ஒரு கோட் ஷூட் வந்து போட்டுருவேன். ஸோ அது எப்படி காமிக்கும்னா நான் ரொம்ப கிளீனா இருக்கேன்னு சொல்லிட்டு இதை பண்ண ஆரம்பிச்சு சீக்கிரமே எல்லாருமே பிளாக் ஷூட்டை மாத்திட்டு ஒயிட் ஷூட் மாத்த ஆரம்பிச்சாங்க. முக்கியமா எப்படின்னா, நான் ஒன்றும் பழைய காலத்துல இல்லை, நான் வந்து உங்களை சேஃபா பாத்துக்கிறேங்கிற ஒரு ஃபீலிங்கை பேஷண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்காக இதை செஞ்சாங்க. ஏன்னா அப்ப இந்த ரிசர்ச் பேப்பர் வந்தப்ப மக்கள்லாம் டாக்டர்ஸ் கிட்ட போகவே பயப்பட்டாங்க, ஏன்னா உங்கள்கிட்ட ரத்த கரை இருக்க வேண்டிய. அதை மாற்றத்துக்காக ஆரம்பிச்ச அந்த ஒயிட் கலர் தான் இன்னி வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அதுக்கு பேரு லேப் கோட்னு பேரு. இது வந்து டாக்டர்ஸ் மட்டும் இல்ல, லேப்ல ஒர்க் பண்றவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. லேப்லயும் ஒர்க் பண்றவங்க அது தொடர்ந்து யூஸ் பண்றதுக்கான முக்கியமான காரணம், அந்த கெமிக்கல் ஏதாவது நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியணும். அது தெரியாம இருந்துச்சு அப்படின்னா துவைக்கிறதுக்கு மற்றவங்களை ஹைட் பண்ணிடலாம், ஆனா நாளைக்கு நமக்கே அது ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் காசு பண்ணுவோம்னா ஒயிட் கலர் கோட்ஸ் காமன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் ஏன் ஒயிட் கலர் கோட் போட்டிருக்காங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா டயர்லாம் மட்டும் ஏன் கருப்பு கலந்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. விக்னேஷ்.